அன்பின் உள்ளங்களே, உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா உங்க மனசுல எண்ணிக்கோங்க, அவங்க தான் உங்க பிரியமான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அவங்க உங்களை பத்தி பேசுவதே மற்றவங்க கேட்டுக்கணும் என்பதற்காகத்தான். அவங்க தங்களை பத்தி பேசும் பொழுது யாருமே அதை குறிச்சு கேட்டுக்க மாட்டாங்க என்பதால, நீங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கிறபடியால உங்களை பத்தி அவங்க பேசுறாங்க. உங்களை பத்தி அவங்க பேசுறபடியால அவங்க எப்போதுமே உங்களையே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை பத்தி அவங்க பேசுற வேளையில அவங்க உங்க ஃபேன்ஸாகவே உங்களை தொடர்றாங்க. அதனால அவங்கள குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இதைத்தான் ரொம்ப சிம்பிளா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நற்செய்தி மூலமாக சொல்றாரு. உங்களுக்கு தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம், அவங்கள அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அவங்க பேசுறத ஒருபோது நிறுத்த போறதே கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் நீங்க எது பண்ணாலும் தப்பு தான். அதனால நீங்க பண்ற காரியங்கள் நல்லதாக இருந்தாலும் கூட அந்த நல்லதுல கூட அவங்க ஒரு தீமையை கண்டுதான் பிடிப்பாங்க. எனவே நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை பத்தி யாராவது பேசுறாங்களா, விட்டுருங்க, அவங்க பேசிக்கட்டும். ஏன்னா அவங்க தங்களை பத்தி பேசுனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க என்பதால தான் உங்களை பத்தி பேசுறாங்க. வாழ்க்கையில இப்பேற்பட்ட சூழ்நிலையை எல்லாருமே கடந்து போகத்தான் வேணும். சில பேர் என்ன பண்றாங்க, அடுத்தவங்க தங்களை பத்தி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உடைஞ்சு போயிடுறாங்க. நீங்க உடைஞ்சு போவதுதான் உங்களை பத்தி பேசுறாங்களே அவங்களுக்கு தேவை. அப்போ நீங்க உடைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தான் முடங்கி போறீங்க, அவங்க கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்க விழுந்துட்டீங்க, உடஞ்சிட்டீங்க, நீங்க நொந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கை கொடுத்து உதவ அவங்க வரமாட்டாங்க. அதே நேரத்துல அவங்க உங்களை பத்தி பேசுறத நிறுத்திட்டு இன்னொருத்தரை பத்தி பேச போயிட்டே இருப்பாங்க. ஆகவே மனசுல இதை தைரியமாக எண்ணிக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு தீமை செய்கிறார்களே அவர்களை குறித்து நீங்க கவலைப்படாதீர்கள், அது என்னுடைய பொறுப்பு, அதை நான் பார்த்து கொள்கிறேன். The battle is not yours, the battle belongs to me. ஸோ யாராச்சும் உங்களை காயப்படுத்தி பேசுகிறாங்களா, உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, உங்களை பற்றி விமர்சிக்கிட்டே இருக்கிறாங்களா, அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு கேட்கிற பொழுது மனசில் காயத்தை ஏற்படுத்துதா? அந்த காயத்திற்கு களிம்பு தடவக்கூடியது இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் ஆண்டவராகிய தெய்வத்தை தவிர வேறு யாருமே கிடையாது. அவர்தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராக இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வத்திடம் உங்களது காயத்தை காண்பியுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த காயத்தோடு இருக்கிறேன், இந்த காயம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது, எனக்கு நீங்க தான் களிம்பு தடவணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டு பாருங்க. அவர் உங்களது விரோதிகளை கையாள்வார். அவர் உங்களது விரோதிகளை கையாளுகிற பொழுது வெற்றி அவர்களுக்கு கிடையாது. தீமை ஒருபோதும் தெய்வத்தை ஜெயிக்க முடியாது. தீமை அது எல்லா வேளையிலும் தெய்வத்தின் முன்னிலையில் தோற்றுத்தான் போகும். நீங்க உங்க காயத்தை தெய்வத்திடம் காண்பிக்கிற பொழுது, தெய்வம் உங்களுக்காக எழுந்து போர் தொடுக்கின்ற பொழுது தீமை ஒளிந்து போக, தீமை பேசுகின்றவர்கள் உங்களை விட்டு கழன்று போக, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க ரொம்ப உயர்ந்த மகிழ்வின் சிகரங்களை தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென்.